அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது ரபீஉல் அவ்வல் பிறை 12 மீலாடு நபி என்ற செய்தி உலகம் அறிந்த உண்மை. அன்பான பெருமக்களே, இந்த மீலாது நபி என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தினமாகவும் அவர்கள் மரணித்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது என்பதை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அவர்கள் பிறப்பு சம்பந்தமாக நாம் நிறைய பேசியிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலகத்திலேயே பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே தினமாக பிறை 12 மாத்திரமல்ல, கிழமையும் திங்கட்கிழமை என்பதாக நாம் நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை காலம் முழுவதும் பேசிக்கொண்டே இருந்தாலும் பேசுவதற்குண்டான செய்திகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பயான்களிலும், உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய அனைவருடைய பயான்களிலும் செய்திகளை வைத்திருக்கின்றான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு நிறைவான வாழ்வு என்பதற்கு ஆதாரம். உலகத்துல எந்த தலைவரும் தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று தைரியமாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த தலைவரும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒவ்வொரு தலைவருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும், ஏதாவது ஒரு வழிகேடான செயல்பாடுகள் இருக்கும், மற்ற மனிதர்கள் பின்பற்ற தகுதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் தங்களுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒரு கருப்பு புள்ளி கூட அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்நாள் முழுவதும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளாக இருப்பதனாலும், பிறந்ததை சம்பந்தமாக நிறைய தினங்கள் நாம் பேசி இருப்பதாலும், அவர்களுடைய இறுதி தினங்கள், அவர்களுடைய ஹயாத்தினுடைய கடைசி நாட்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பேசுவோம். பெருமக்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி காலத்தில் அவர்கள் ஹஜ் செய்கிறார்கள். எப்ப? அந்த 63வது வயதில் தான் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தர்றான். அப்பதான் ஹஜ் கடமையாகி ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கின்றது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சேர்ந்து ஏராளமான சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பிரயாணத்தில் ஒன்று சேருகின்றார்கள். பல ஊர்களில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் எல்லா சஹாபாக்களும் வந்து சேர்றாங்க. அன்பானவர்களே, அவர்கள் போகக்கூடிய வழியில் தன்னுடைய தாயாரின் அந்த மன்னரையை சென்று சந்தித்து தன் தாயாருடன் உரையாடுகின்றார்கள். அவங்களுக்கு சியாரத்து செய்யறாங்க. சியாரத்து செஞ்சுட்டு தன் தாயாருடன் உரையாடுறாங்க. உரையாடுறதுன்னா யார்கிட்டங்க உரையாடணும்? ஒரு கபூர்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்படி உரையாட முடியும்? அப்ப கபூரில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய உரையாடலை கேட்பதினால் தானே அவர்கள் உரையாடுகின்றார்கள். அம்மா, நீங்கள் உங்களுக்கு நினைவு இருக்குகின்றதா? எனக்கு மிகவும் சிறிய வயதாக இருக்கும் பொழுது இந்த இடத்தில் என்னை கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்களுடன் வந்தேன். நீங்க இங்கு மரணம் அடைந்து விட்டீர்கள். உங்களை என்னுடைய 6 வயதில் மரணம் அடைந்ததற்கு பிறகு உங்களை பார்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் நான் இன்று ஒரு நபியாக, இறுதி தூதராக வந்திருக்கின்றேன். நீங்கள் இன்று என்னை பார்ப்பீர்களானால் உங்களை நான் கண் குளிரச் செய்வேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அம்மா, நான் தொழுகுவது எனக்கு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு அமல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகை. நான் தொழுகையில் இருக்கும் பொழுது முஹம்மத் இங்க வா என்பதாக நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி வருவேன் என்பதாக தன் தாயிடம் உரையாற்றுகின்றார்.
பெருமைக்குரிய அந்த உரையாடலுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுக்கு சென்றடைகின்றார்கள். அரஃபாவிலே அங்கு உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய அந்த கடைசி பேருரை மிக அற்புதமான ஒரு உரை. அந்த உரையை பற்றி நாம் தனியாக பேச வேண்டும். அவ்வளவு அழகிய ஒரு உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் நிகழ்த்துகின்றார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதா முடிந்ததற்கு பிறகு வீட்டுக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜினுடைய மாசம் நிறைவு பெறுகின்றது. முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை எல்லாம் சென்று ஜியாரத் செய்கின்றார்கள். அதே மாதிரி தங்களுடைய நண்பர்களை உஹுத் யுத்தம் நடந்த இடத்திலும் பதுர் யுத்தம் நடந்த இடத்திலும் சென்று ஜியாரத் செய்கின்றார்கள். ஜன்னத்துல் பகீ என்று சொல்லக்கூடிய அந்த கபருஸ்தானுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் அந்த சஹாபாக்களுக்காண்டி துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு அந்த சஃபருடைய மாதம் நிறைவு பெறுகின்றது. சஃபர் மாதம் சரியாக சொல்ல போனால் 29வது பிறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல கடுமையான தலைவலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் என்ன உடல்களை குன்றினாலும் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற வார்த்தையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லுவது அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. அதனால் அதை சொல்ல மாட்டார்கள். தன் உடலுக்கு ஏற்படக்கூடிய வருத்தங்களை நோவுகளை வெளியில் சொல்லாமல் இருப்பது ஒரு சுன்னத்தும் கூட. அப்ப வீட்டுக்கு வர்ற அந்த இந்த விஷயத்தை நம்ம முதல்ல சின்ன தெளிவா சொல்லுவோம். அதாவது பொதுவாகவே மனிதனுக்கு ஏதாவது வைத்த வலி, ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஏதாவது ஒரு ஃபெயிலியரு, இந்த மாதிரி உடலுக்கு ஏதாவது வருத்தங்கள் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யறோம்? கூக்குரல், உடம்பு சரியில்லை, வைத்த வலி வாரமா வைத்த வலி குறையவே மாட்டாங்குது என்பதாக சொல்றோம் இல்லையா? இப்படி சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு தடவை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புறோம். அப்ப ஜிப்ரீல் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அபூபக்கருக்கு நீங்க சலாம் சொல்லுவீங்கன்னா அல்லாஹ் சொன்னான். என்ன ஆச்சரியமா இருக்குது, எது என்ன விசேஷமா, என்ன அப்படி ஒரு திடீர்னு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி அதை நீங்க அபூபக்கர்கிட்டயே கேட்டு புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு அபூபக்கர் சித்திக்கு வர்றாங்க. அபூபக்கரே, உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புது. அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னானா? அவன்தானே சலாமத்து தரக்கூடியவன். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா நம்ம துஆ செய்றோமே. அல்லாஹ் நமக்கு சலாம் சொன்னா வலைக்கும் ஸலாம் நான் பதில் சொல்ல முடியும்? சலாம கொடுக்கிறவனே அவன் தானே, அல்லாஹ் தானே சலாம் என்பதாக அவங்க சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அபூபக்கரே, அல்லாஹ்வே உங்களுக்கு சலாம் சொல்றதுக்கு சொன்னால் அப்படி நீங்க என்ன மறைமுகமான அமல் செய்றீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த விஷயத்தை நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, உங்களிடம் கூட சொன்னதில்லை. எனக்கு ஒரு நோவு இருக்கின்றது, எனக்கு ஒரு வலி இருக்கின்றது, அதை நான் பொறுத்து கொள்கின்றேன், அதை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்கின்றேன். அதை நான் யார்கிட்டையுமே போய் முறையிடல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு எவ்வளவு நோய் வந்துச்சு, யார்கிட்டையும் எனக்கு நோய் வந்துருச்சு அல்லாஹ் நோய் கொடுத்துட்டான்னு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னை நோய் தொட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் எனக்கு நோய் குணப்படுத்தும் கூட சொல்லல. இதா மஸ்ஸனி யதுர்ரு, எனக்கு நோய் தொட்டு விட்டது அந்த அர்ஹமுர் ரஹீம், நீ கிருபையாளன். அப்படிதான் முடிச்சுட்டாங்க. அதை அல்லாஹ் தஆலா குணப்படுத்தினான். அது அல்லாஹ் தஆலாக்கு பிடிச்சிட்டு அபூபக்கர் சொன்னாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு வலி இருந்தது. என்ன வலி இருந்தது என்பதாக கேட்கிறாங்க. எனக்கு நீண்ட நாட்களாக பல்லுவலி. நீண்ட நாட்கள்னா ஒரு வாரம் 10 நாளா வலி இருக்குமா? இல்லை யா ரசூலுல்லாஹ், 7 ஆண்டு காலங்களாக எனக்கு பல்லுவலி. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அல்லாஹ்வுக்காக அதை தாங்கிக் கொள்கிறேன், அதை பொறுத்து கொள்கிறேன். அதனால் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை தந்திருக்கிறான். நமக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அது அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான். அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் முறையிடணும், வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. தலை வலிக்குது, பல்லு வலிக்குதுன்னு மருத்துவரிடம் சொல்லலாமே தவிர மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செயல். அவைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொல்லி. இப்ப
பிற 29 சஃபர் மாசம். இந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த கடைசி 29 நாள் வீட்டுக்கு நுழையும் போது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள வரணும். பெருமக்களே, முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தலைவலி தாங்க முடியும். அவங்களுடைய உடல் எல்லாம் அதை பொறுத்து கொள்ள முடியாம வேதனையில அதை சொல்லியவர்களாக. இது என்னன்னா அந்த சஃபர் மாசத்தினுடைய கடைசி நாள், சரியாக சொல்ல போனால் மரணமாகுவதற்கு சரியாக 14 நாட்களுக்கு முன்னால், 12 ரபீஉல் அவ்வலில் மரணமாகிறார்கள். 14 நாட்களுக்கு முன்னால் உடல்நிலை சரியில்லாம போகுது. வெளில வீட்டுல வந்து உட்கார்றாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, அன்றைய நாள் முழுவதும் அதே தலைவலியில் கடுகின்றது. அடுத்த நாள் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் வரும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல இருந்தேன். அவங்க உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணத்தை, அந்த சூட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னால தாங்க முடியல. பெருமானார் மட்டுமல்ல, நபிமார்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தாலும் அதை இரட்டிப்பாக கொடுப்பான் என்பதற்கு ஒரு ஆதாரம். அவர்களுடைய கனமான தலப்பாகை கட்டியிருந்தார்கள். அந்த தலப்பாகைக்கு மேல் அந்த அனல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் உணர முடிந்தது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. புதன்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தொழுகைக்காக போக வேண்டும் என்று எத்தனிக்கின்றார். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எழுந்து போயின்னு செய்யறாங்க. பெருமான சொல்லமோ தொழுகை. அன்றைய தொழுகை நடைபெறுகின்றது. அன்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் முழுவதுமாக தொழுகை நடத்திவிட்டார்கள். மறுநாள் காலை வியாழக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்க முடியல, எந்திரிச்சு நிக்க முடியல. மயக்கம் ஏற்படுகின்றது. அந்த மயக்கத்தினால் மீண்டும் என்ன செய்யறாங்க, கீழே உட்கார்ந்துடுறாங்க, படுத்தவர். மறுபடியும் அவங்களுக்கு மயக்கம் தெளிகின்றது. முகத்தில் தண்ணீரை தடவி கொண்டு ஒளி செய்து விட்டு எழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு நிக்க முடியல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோடும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியோடும் என்ன செய்யறாங்க, மஸ்ஜிதுக்கு தொழுக போறாங்க. மஸ்ஜிதில் தொழுகுவதற்காக அங்கு போய் நிற்கும் பொழுது நம்ம ஸல்லல்லாஹு தொழுவதற்கு நிற்க முடியும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தொழுகை நடத்துவதற்கு சொல்லுகின்றார்கள், நீங்க தொழுகை நடத்தணும். அபூபக்கர் சித்திக் தொழுகை நடத்துறதுக்கு தயக்கப்படுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்த இடத்துல நின்று தொழுகுவதற்காக அவங்களுக்கு என்ன இல்லை, தைரியம் வரல, ஒரு மனம் அச்சமுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர் கொஞ்சம் இலகிய மனம் உடையவராக இருக்கிறதுனால அவர் வேற யாரையாவது உமர் தொழுகை சொல்லுங்களேன் என்பதாக சொல்லும் பொழுது, இல்லை அபூபக்கர் தான் தொழுகை வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து மெம்பர் படியில் உட்கார வைக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பர் படியில அமர்ந்தவர்களாக சஹாபாக்களை பார்த்து உபதேசம் செய்கின்றார். முதல்ல அவங்க கேட்கிறாங்க, உங்களில் யாரையாவது நான் மனம் வருத்தப்படும்படியான செய்தியை, ஒரு செயலை, ஒரு பேச்சை நான் பேசியிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்பதாக சொல்கின்றார். மக்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அன்றைய நாளையில் அவர்கள் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, யாருக்காவது நான் காசு கடன் வாங்கியிருக்கேனா அதை என்ற தயவு செய்து சொல்லுங்க, நான் அதை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய அந்த சொல் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே மனமெல்லாம் தளர்ந்து போய் என்ன பேசுறது, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழங்காலை கட்டியவர்களாக தங்களுடைய முகங்களை தங்களுடைய முழங்கால்களுக்கு நடுவில் புதைத்தவர்களாக அவர்கள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கின்றார்கள்.
பெருமக்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி அதை மிகவும் உருக்கமாக அறிவிக்கின்றார்கள். உங்களுக்கு யாருக்காவது மனம் நோவும்படி செய்திருந்தாலோ, உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தாலோ, உங்களிடம் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருந்தாலோ, உங்களிடத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தாலோ, தயவு செய்து சொல்லுங்கள், அதை நான் நிறைவேற்ற விரும்புகின்றேன். யாருமே சொல்ல தயாரா இல்லை. உங்களுக்கு தெரியும், உகாசா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ஒரு நிமிடம் என்னை, உங்களுடைய ஒட்டகத்தை நான் பிடித்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் சுழற்றிய சாட்டையினுடைய ஒரு பகுதி என்னுடைய உடலில் பட்டுவிட்டது என்று சொல்லும் பொழுது, அதற்கு நீங்கள் பழிவாங்க நினைக்கின்றீர்களா என்று சொல்லும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், அதற்கு நீங்கள் பகரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால் நான் சொல்லுகின்றேன். அவங்களுடைய நோக்கம் இதுதான். அவங்களுடைய உடலை, அந்த காத்தமுன் நபி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரையை பார்க்க வேண்டும், அவர்களுடைய உடலில் தன் முகம் புதைக்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதை நிறைவேற்றினார்கள். பெருமைக்குரிய பெருமக்களே, அந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த நிகழ்வு வியாழக்கிழமை நிறைவேறுகின்றது. அன்று வீட்டிற்கு வருகின்றார்கள். அன்று அசர் மகரிப் வரை தொழுகை நடத்துகின்றார்கள். சூரத்துல் முர்சலாத் அவர்கள் மகரிப் தொழுகையில் ஓதியதாக பதிவு செய்யப்படுகின்றது. மகரிப் தொழுகைக்கு பிறகு வீட்டிற்கு வந்தவர்கள் மயக்கமுற்றார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்ற நிலை, மிக நீண்ட நேரம் மயக்கத்தில் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுக வைத்தார்கள், அஸர் தொழுக வைத்தார்கள், மக்ரிப் தொழுக வைத்தார்கள், இஷாவும் தொழுக வைக்க வருவார்கள் என்பதாக நீண்ட நேரமாக சஹாபா பெருமக்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாருக்கு மயக்கம் தெளிகின்றது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அஸல்லுன்னாஸ், மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா, சஹாபாக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா என்பதாக கேட்கும் பொழுது, அவர்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யா ரசூலுல்லாஹ் என்பதாக ஆயிஷா அம்மா சொல்றாங்க. என்னை எழுப்புங்கள், என்னை தொழுவதற்காக அழைத்து செல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களை எழுப்பப்படுகின்றது, தூக்குகின்றார்கள், மீண்டும் மயக்கமுற்று விடுகின்றார்கள். அப்ப சொல்றாங்க, நீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தொழுக வைக்க சொல்லுங்க என்பதாக. பெருமக்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தொழுக வைக்கின்றார்கள். மறுநாள் வெள்ளிக்கிழமை முழுவதுமாகவே அவர்கள் மயக்கமுற்ற நிலையிலேயே இருக்கின்றார்கள். கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, உணவு ஏற்படவில்லை. அவர்கள் எழுந்து எந்த விதமான பேச்சு மூச்சும் இல்லாமல் இருக்குகின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரும் எல்லாரும் ஒன்னா கூடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது விழித்து விட மாட்டார்களா, இப்பொழுது கண் விழித்து விட மாட்டார்களா, தூக்கத்தில் இருந்து மயக்கத்திலிருந்து இருந்து விட மாட்டார்களா என்று அவர்கள் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சுபுகு நேரம் வந்து விடுகின்றது. சுபுகு தொழுகையை தொழுக வைக்க சொல்கின்றார்கள். சுபுகு தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது. அன்றைய நாளையில் அவர்கள் கொஞ்சம் மயக்கம் தெளிந்து என்ன செய்யறாங்க, வர்றாங்க, வெளியில வர்றாங்க. வெளியில அவங்களுடைய திரை, அப்ப லுஹருடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை தெரிகின்றார்கள். சஹாபாக்களுக்கு விளங்குது, திரை விளக்கப்படுது, ரசூலுல்லாஹ் வர்றாங்க போல தெரியுது என்பதாக தக்பீர் கட்டி கொண்டிருந்த சில சஹாபாக்கள் திரும்பி பார்த்து விடுகின்றார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கிறத உணர்ந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வருவதற்காக அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். தம்மிமு ஸலாத்துக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொழுகை நிறைவேற்றப்படுகின்றது. பெருமைக்குரிய அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை முடிந்ததற்கு பிறகு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தேவையான எல்லா உபதேசங்களும் அன்று அவர்கள் செய்கின்றார்கள். இந்த உம்மத், இதற்கு பிறகு எனக்கு பிறகு இந்த உம்மத்தை கிலாஃபத் செய்யக்கூடிய பொறுப்பை அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் 30 ஆண்டு காலங்களுடைய அந்த ஆட்சி பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்து பித்னாக்களையும், கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து பித்னாக்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அந்த பித்னாக்கள் ஒன்றொன்றாக இன்று வரை கட்டவிழ்த்து விடப்பட்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, அன்றைய நாள் நிறைவு செய்யப்படுகின்றது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய இல்லத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் சதக்கா செய்ய சொல்கின்றார். அன்றைய அவர்களுடைய தேவையை தவிர மற்ற எல்லா பொருட்களும் சதக்கா செய்யப்படுகின்றன. உலகத்தில் எங்காவது பார்த்திருப்போமா இப்படி ஒரு தலைவர்? அன்பிற்குரிய பெருமக்களே, எல்லா பொருட்களும் சதக்கா செய்யப்பட்டு விட்டன. ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் உடல்நலம் குன்றியவர்களாகவே இருக்குகின்றார்கள். அவர்களால் எழுந்து உட்கார முடியவில்லை, அவர்களால் பேச முடியவில்லை, எதுவும் சாப்பிட முடியவில்லை. கடினமான காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்குகின்றது. மறுநாள் திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம் ஆகிவிட்டது. அப்பொழுது வாசல் கதவில் யாரோ உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். அப்பொழுது பாத்திமா வெளியில் சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் உடல் நலம் குன்றியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதற்காகவே யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருக்கின்றோம். இல்லை, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லை, உங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதாக பாத்திமா சொல்லுகின்றார்கள். அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாத்திமா, அவர் யாரிடமும் அனுமதி கேட்பவர் அல்ல, அவரை உள்ளே அனுமதியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். வரக்கூடியவர் யார் தெரியுமா? இஸ்ராயில். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையில் வந்து அமரும் பொழுது, என்னை சந்தித்து விட்டு வருவதற்காக சென்று வந்திருக்கின்றீர்களா, அல்லது என்னுடைய ரூஹை வாங்குவதற்காக வந்திருக்கின்றீர்களா? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அனுமதித்தால் உங்களுடைய ரூஹை வாங்கி செல்வதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு அந்த பெருமானார் சொல்றாங்க, ஒரு ஹபீப் இன்னொரு ஹபீபுடைய ரூஹை வாங்குவதற்கு விரும்புவானா என்பதாக கேட்கின்றார்கள். இஸ்ராயலுக்கு திரும்ப போயிடுறாங்க. திரும்ப வந்து அல்லாஹ் சொன்னான், ஒரு ஹபீப் இன்னொரு ஹபீபை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லையா என்பதாக கேட்டான். அப்பொழுது அவங்க அனுமதிக்கிறாங்க. என்னுடைய ரூஹை அனுமதிப்பதற்கு முன்னால ஜிப்ராயில் வரலையான்னு கேட்கிறாங்க. ஜிப்ராயில் வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, பஷ்ஷிரூனி யா ஜிப்ராயில், எனக்கு ஏதாவது ஒரு சுப செய்தி சொல்லுங்கள், ஒரு நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றான். வானத்தில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச கோடான கோடி மலக்குமார்கள் உங்களை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை இல்லை, பஷ்ஷிரூனி, எனக்கு வேறு சுப செய்தி சொல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது, உங்களுக்காக சுவர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு மிக அற்புதமான முறையில் அதை ஜோடனை செய்யப்பட்டு சுவர்க்கம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். இல்லை, எனக்கு வேறு சுப செய்தி சொல்லுங்கள். அப்பொழுது ஜிப்ராயில் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத் சுவர்க்கம் செல்லாதவரை உலகத்தில் வேறு யாரும் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்பதாக அவர் சொல்ல செய்திய அந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய ரூஹை வாங்குவதற்காக அனுமதிக்கின்றார்கள். அவர்களுடைய ரூஹை வாங்கப்படுகின்றது. அவர்களுடைய பெரு விரலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹை கலட்டி கொண்டிருக்கும் பொழுது, நிப்பாட்டுங்கள், இவ்வளவு வேதனையா? ரூஹை வாங்குவது என்று சொன்னால் இவ்வளவு கடுமையான அதாபாக இருக்குமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், உலகத்திலேயே உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் மிகவும் இலகுவாக ரூஹை வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது சொன்னார்கள், அப்படியானால் கியாமத் நாள் வரை வரக்கூடிய என்னுடைய உம்மத்திற்கெல்லாம்
எப்பொழுதெல்லாம் நீங்கள் எவ்வளவு வேதனையை வைத்து ரூஹை வாங்குவீர்களோ அத்துணை வேதனைகளையும் என்னுடைய ரூஹில் வைத்து வாங்குங்கள் என்பதாக சொன்னார்களே பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய கடைசி மூச்சு வரை இந்த உம்மத்தின் மீது இரக்கம், இந்த உம்மத்தின் மீது பாசம், இந்த உம்மத்தை பற்றிய நினைப்போடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் பெருமக்களே. அவர்களுடைய வஃபாத்து நிகழ்வு நிறைவு பெற்றது. மிகப்பெரிய கூச்சலும் குழப்பங்களும் ஆக ஆரம்பித்து விட்டது. அதனுடைய சூழலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்று முழுவதும் சுற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு குழப்பங்களும் அவ்வளவு சூழ்ச்சிகளும் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரைக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியானார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாந்தமானார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். பெருமக்களே, அவர்களுடைய அந்த ஜனாதாவை பார்ப்பதற்காக வேண்டி எல்லா மக்களுக்கும் அனுமதிக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய குடும்பங்களோடு கூட்டங்களோடு கோத்தரங்களாக தொழுது தின்றார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே நாளில் தான் பிறந்தார்கள், இதே நாளில் தான் வஃபாத்தும் ஆனார்கள். சொல்ல செய்தி ஏராளம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.